இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். என்ன கொஷின் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, களிமண் கொண்டு செய்யப்பட்ட 18 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையினுடைய உயரம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இப்போ என்னன்னா, இதில் ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது, தன்கிட்ட இருக்கக்கூடிய களிமண்ணை வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேப்பாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வந்து செய்யுதுன்னா, அப்போ அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி பார்த்தோன்னா அதே அளவு, தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதே ஆரமுள்ள இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை இன்னொன்று உருவாக செய்யுது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இதில் கூம்பனுடைய வால்யூமும் உருளையினுடைய வால்யூமும் ஈக்குவல்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. அப்போ கூம்பனுடைய வால்யூமுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1/3 πr² ஈக்குவல் டு, இப்போ உருளையுடைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா πr². சரிங்களா, உருளைக்கு வந்து என்ன ஃபார்முலா πr². இதே கூம்புக்கு வரும்போது 1/3 πr². இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 வச்சுக்கிறேன், இங்கே h1, இது 2, இது வந்து h2 இப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க, இப்போ 5ஓட வேல்யூஸ் நம்ம கேன்சலேஷன் பண்ணிட்டோம். அடுத்து R1. சரிங்களா, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், கவனிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போது ஆரம் ரெண்டுத்துக்கும் பார்த்தா சேமாக தான் இருக்கும். அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போது ஆரம் என்ன ஆகும்னா அடிபட்டு போயிடும். அப்போது இதனுடைய உயரம், சரிங்களா, கூம்பினுடைய உயரம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 ஈக்குவல் டு இங்கே h2ன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ இது கேன்சலேஷன் பண்ணால் இது ஒரு முறை, இது 6 முறை. அப்போ h2 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும், 6 சென்டிமீட்டர்னு வரும். சரிங்களா, அப்போது அந்த உருளையினுடைய உயரம் என்னவாக இருக்குன்னா 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போது பார்த்து ஒரு கொஷின் எடுத்து தான் உங்களுக்கு இந்த சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 9 கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.